ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? ஆமென். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம். ஆமென். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்பும் ஆமென். எனது மீட்பும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு,
அல்லேலூயா தோல்வி இல்லையே அல்லேலூயா வெற்றி உண்டே அல்லேலூயா தோல்வி இல்லையே அல்லேலூயா வெற்றி உண்டே எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும் ஆமென் உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு ஆமென் ஆண்டவர் படைத்த சந்தோஷமா ஆமென் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா ஆமென் நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும்
தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவர்கள். ஆண்டவரே, உண்மையோடு தொழுது கொள்ளலாம் அப்பா. இயேசுவே, இந்த நாள் எங்களுக்காய் நீர் நியமித்த நாள் ராஜா. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி தந்த நாள். இதில் நாங்கள் அகமகிழ்ந்து களி கூறுகிறோம். இதில் நாங்கள் அகமகிழ்ந்து களி கூறுகிறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலத்திலும்
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலோ, இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலோ, நல்ல கரங்களை தட்டி நன்றியோடு, எந்த சூழ்நிலையிலும் என்னை வெறுக்காத ஒரு தெய்வம். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். ஒரு பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், ஒரு பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் நன்றியோடே வாய்களை திறந்து, எந்த நிலையில் நான் இருந்தாலும் சந்தோஷமா என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். ஆமென். அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமாய் என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமாய் என்று அலைய வைப்பார்கள்.
அல்லவோ நான் இருந்தாலும் நல்ல கரங்களை தட்டி எத்தனை பிள்ளைகளுக்கு முழு உள்ளத்திலிருந்து ஆராதிக்க முடியும்? ஆண்டவரே, நன்றியோடு ஆண்டவரே, நான் உன்னை ஆராதிப்பேன். ஏனென்றால் எல்லா சூழலிலும் எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் மட்டுமே ராஜா. நல்ல கரங்களை தட்டி எபினேசரே ஆராதன் என் துணையாளரே ஆராதனே. எபினேசரே ஆராதனே எங்கள் துணையாளரே ஆராதனே. மறப்பேன் உமது அன்பை, நான் மறப்பேன் உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆமென் எங்கள் துணையாளரே. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சபை ஆராதிக்கட்டும். ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. ஆமென். மண்டியிடுவேன் பாதத்திலே,
அன்பை நான் மறப்பேன் உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே. ஆமென். எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே. ஆமென். எபினேசரே எபினேசரே முழு உள்ளத்தோடு மறப்பேன் உமது அன்பை நான் மறப்பேன் உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. மறப்பேனோ உமது அன்பை. அப்படியே ஒப்பு கொடுக்கலாம் தேவ சமூகத்துல. எஸ் ஆமாண்டவரே. மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவேன் மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு ஒரு சமர்ப்பணத்தோடு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன். அப்படியே அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் சொல்லலாம். ஆண்டவரே உம்முடைய பாதபீடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா, எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? உம்முடைய அன்பை எப்படி எங்களால் மறக்க முடியும் அப்பா? உம்முடைய அன்பை எப்படி நாங்கள் மறப்போம்? உம் பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். காரணம் உம்மால் அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு வெற்றி இல்லை, சமாதானம் இல்லை. உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்
நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீரே வழி. ஆமென், ஆமென். எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே எனக்கு நீரே வழி. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி. அம்மைப்பா, எங்களுக்கு உம்மை விட்டா யாருண்டு ஆண்டவரே? எனக்கு நீரே வழி, நீரே ஜீவன் இசையா. ஓ நீரே வழி, எனக்கு நீரே வழி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அப்படியே கரங்களை உயர்த்தி. ஆமாப்பா, எனக்கு நீரே வழி. உம்மை என்று யாரும் இல்லை ஏசப்பா, யாரும் இல்லை ஏசையா. உம்மை என்று யாரும் இல்லை ஏசையா, யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. போதும் எனக்கு.
அபிரகாமின் தேவனும் நீர்தானையா. ஆமென். ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. ஆமென். என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. அபிரகாமின் தேவனும் நீர்தானையா. ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. ஆமென். யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் ஆமென். உங்களை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அப்படியே உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை என்றாலும் நீங்க போதும் அப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீரப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் இயேசு எனக்கு போதுமே, என் இயேசு எனக்கு போதுமானவர், என் எல்லா சூழலிலும் இயேசு எனக்கு போதுமானவர். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வாழ்க்கையில் நீர் போதுமானவராயிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் வென்று ஜெயிக்க அவர்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మన వినపడే దేవుని వార్తలో உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை விசுவாசத்தால் மேற்கொள்ள வேண்டும். జీవితమైన సమయాల్ని విశ్వాసములో మనల్ని ఎదిరించుకోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో எல்லா காலங்களிலும் எல்லாம் நமக்கு சாதகமாய் அமைந்து விடாது. అన్ని కాలాల్లో అన్ని మనకు మంచిదిగా వచ్చి చేరదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో எல்லா காலகட்டத்திலும் అన్ని సమయముల్లో எல்லாமே நமக்கு சாதகமாய் அமைந்து விடாது. అన్ని మనకు మంచిదిగా అయిపోవదు. நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் காற்றுகள் அடிக்கும், మన జీవితంలోనూ పెద్ద గాలిలు కొట్టును, பெருங்காற்றுகள் அடிக்கும், పెద్ద గాలిలు அலைகள் எழும்பதான் செய்யும். ఆ సముద్రముల నీళ్లు లేసి ஆனால் అవుతే நாம் நம்முடைய வாழ்க்கையில் మనము మన జీవితంలో தேவனை பற்றுகிற கர்த்தரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தை கொண்டு அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். దేవుని పడుకునే పట్టులో ఆ సమయాల్ని మనము ఎదిరించాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு அதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். యేసు తన శిష్యులకు దాన్ని చెప్పించాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு படகில் இருக்கிறார், యేసు బోట్లో ఉన్నాడు, இயேசு படகில் இருக்கிறார். యేసు ధోనిలో ఉన్నాడు. ஒரு முறை இயேசு படகிலே இருந்தார், ఒకసారి యేసు ఆ ధోనిలోనే ఉన్నాడు. பெருங்காற்று அடித்தது, పెద్ద గాలి కొట్టింది. இவர்கள் படகில் இயேசு இருந்த பிறகும் சத்தம் போட்டார்கள், వీళ్ళు యేసు ఉండేదాకా శబ్దం వేశారు. ஐயரே நாங்கள் மடிய போகிறோம். అయ్యరే నేను సాయిపోతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு எழும்பினார், యేసు లేచాడు. படுத்திருந்த இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். పనుకొనుండి యేసు లేచి గాలిని దాని అదిలించాడు. இதே போல இன்னொரு சூழ்நிலை வந்தது. ఇదే మాదిరి ఇంకొక సమయం వచ్చింది. அங்க இயேசு கூட இல்லை, అక్కడ యేసు జతలో లేదు. ஆனால் అవుతేను
அந்த தண்டு வலிப்பதில் கஷ்டப்படுகிற தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு அவர்களுக்கு அருகில் வருகிறார். ఆ బోటిని ముందు తోసేదానికి కాలేనప్పుడు యేసు వాళ్ళ దగ్గర వస్తాడు. கடல் மேல் நடந்து இயேசு அங்கு வருகிறார். సముద్రం మీద నడిచి యేసు వస్తాడు. ஆனால் அங்கும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. అయితే అక్కడను వాళ్ళకి ఆ విశ్వాసం లేదు. ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். దేవుడు వాళ్ళు ఆ విశ్వాసాన్ని గురించి తప్తాడు. என்ன காரணம்? ఏమంటే நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஆயுதம் ஆண்டவரை பற்றுகிற விசுவாசம். మన సమయాల్లో మనకు వచ్చే కష్టాలను ఎదిరించేదానికి మనకు ఒకే విశ్వాసం, యేసుని పట్టుకునే పట్టులనే. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு எல்லாம் சாதகமாய் அமைந்து விடாது. అన్ని కాలాల్లో అన్ని మనకు మంచిదిగా వచ్చే లేదు. அங்குதான் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். అక్కడదా మన విశ్వాసం అనేది బయటపడాలా. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் ఆదికాండము 26 அதிகாரம் 26వ అధికారము 1வது வாக்கியம் 12வது வாக்கியம் வாசிக்கலாம். 1వ వాక్యము తర్వాత 12వ వాక్యము. பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆ 12 அல்லேலூயா அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా. சூழ்நிலை உனக்கு பாதகமாய் இருக்கும்போது, సమయాలు నీకు బాధకంగా ఉండేనప్పుడు, சூழ்நிலை உனக்கு விரோதமாய் இருக்கும்போது, సమయాలు నీకు విరోధంగా ఉండేనప్పుడు எல்லாம் நல்லபடியாய் நடந்து விடாது நம்முடைய வாழ்க்கையில். అన్ని మంచిదిగా మన జీవితంలో జరిగిపోవదు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு, మన జీవితంలోనూ పోరాటాలు ఉంది, பிரச்சனைகள் உண்டு. సమస్యలు ఉంది. ஆனால் అవుతే நாம் அந்த సూழ்நிலைகளை మనం ఆ సమయాన్ని எப்படி கையாள வேண்டும் என்றால் ఎట్లా మనం దాన్ని தேவனை பற்றுகிற விசுவாசத்தால். దేవుణ్ణి పట్టుకోలే పట్టులో విశ్వాసములో. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பிரச்சனைகள் உண்டு. సమస్యలు ఉంది. ஈசாக்குக்கு இங்க பெரிய பிரச்சனை. ఈసాకు ఇక్కడ పెద్ద సమస్య. ஆமா, வாழ்க்கை பிரச்சனை. జీవితం வாழ்க்கை பிரச்சனைனா குடும்ப பிரச்சனைன்னு நினைச்சிட கூடாது. మన కుటుంబ సమస్యలు కాదు, வாழ்றதுக்கே வழியே இல்ல, బతికేదానికే దారి లేదు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அபிரகாம் பரதேசியாய் சுற்றி திரிந்தார். ఆబ్రహాం పరదేశిగా సుట్టి తిరిగినోడు. இப்ப அவர் வேலையை பையன் எடுத்திருக்கிறான், ஈசாக்கு எடுத்திருக்கிறான். ఇప్పుడు ఆతని పనిని తన కొడుకే తిన్నాడు ఈసాకు. வாக்குத்தத்தம் இருக்கிறது, వాగ్దానం ఉండాయి, ஆனால் இன்னும் நிறைவேறவில்லை. అవుతే ఇంకా అవలేదు అది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்கு இப்பொழுது பரதேசியாய் சுற்றி திரிகிறான். ఈసాకు ఇప్పుడు పరదేశిగా సుట్టి తిరుగుతాడు. இப்போ ஒரு இடத்துல போகிறான், அங்க பஞ்சம். ఇప్పుడు జాగాకు పోతాడు, ఆడ కష్టకాలము. என்ன செய்வதுன்னு தெரியல, வேற இடத்துக்கு தான் போகணும். ఏమి చెయ్యాలని తెల్లే వేరే జాగాకు దా పోవాలి. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற ஊர்ல நீ இரு, దేవుడు చెప్తాడు, నేను చెప్పే ఊరు நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். నేను నిన్ను ఆశీర్వదిస్తున్నాను. ஆமென் ఆమేన్. காத்து காத்து பொறுத்து இருக்கிறான். அந்த பஞ்சம் மாறக்கூடிய ஒரு அடையாளம் கூட நடக்கவில்லை. వాడు కాసి చూస్తాడు, ఆ కష్టకాలాలు ఇంకా తీరే లేదు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. மழைக்காய் உழவர்கள் காத்திருக்கிறார்கள். వాన కోసము మా భూమిని దున్నే వాళ్ళు కాసుకొని ఉండారు. ஒரு தூறல் அடிச்சா போதும், அடுத்த நாள் அவன் கலப்பையை எடுத்து உழத் தொடங்கி விடுவான். చిన్నదిగా కొన్ని వాన పడితే చాలు మనము మడకెత్తి దున్నొచ్చునమని. அல்லேலூயா. హల్లెలూయా. சாதகமான ஒரு காரியம் நடந்தவுடன் தங்கள் வேலையை தொடங்குகிறார்கள். తనకు సాధకమైన కాలం వచ్చినప్పుడు మన దాన్ని ఎత్తి దున్నుతారు. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அது நடக்கவில்லை. అయితే ఈసాకు జీవితంలో అది జరగలేదు. பஞ்சம் நீங்கக்கூடிய எந்த ஒரு அறிகுறியே அங்கு தென்படவில்லை. కష్టాలు పోయే మాదిరి యా ఒక గురినో అక్కడ వానికి తెలియలేదు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. எலியா கேட்டார், மேகம் வருகிறதா போய் பார் வேலைக்காரனிடம். ఏలియా తన పని మంచిదని అడిగాడు. ఆ పైన ఉంది ఆకాశంలో ఇది వస్తాయా చూడు పోయి. ஒரு முறை போய் பார்த்து விட்டு வந்து சொன்னார், ஆண்டவரே மேகத்தை காணோம். ఒకసారి వాడు పోయి చూసేసి వాడు చెప్పాడు, ఇంకా భూమి రాలేదు. எலியா சொன்னார், திரும்பி போ. తిరిగి పోయి చూడి, திருப்பியும் காணோம். తిరిగాను, అది రాలేదు. அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். చంపుతానే ఉంటాడు. 7வது முறை 7వ కిత சொல்லுகிறான், கடலிலிருந்து ஒரு கையளவு மேகம் அப்படியே எழும்பி வருது. చెయ్యంతా భూమి పైనుంచి లేచి వస్తా ఉంది. உடனே சொல்லுகிறார்,
తక్షణమే చెప్తాడు. ஆகாபை பார்த்து சொல்கிறார், பெருமழை வருது, ஓடி போய். ఆగాబు రాజాకి చెప్తాడు, పెద్ద వాన రాపోతాయి, నువ్వు పరిగెత్తిపో, ஓடி தப்பித்துக்கொள். పరిగెత్తిపోయి తప్పించుకో. ஆமென். ఆమేన్. கொஞ்சம் அறிகுறியை கண்டு விட்டார். కొంచెం అది వచ్చేదాన్ని ஈசாக்கு இந்த அறிகுறி கூட காணவில்லை. ఈసాకు ఇది కూడా తెలియలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ఆమేన్. என் காரியம் வாய்க்கப்பண்ண, என் காரியம் நடந்தேற, என் காரியம் நடக்க எந்த அறிகுறியுமே இல்லை. నా కార్యాలు జరిగేదానికి, నా కార్యాలు అయ్యేదానికి యావొక్క గురిను లేదు అక్కడ. எப்படி முன்னோக்கி போவேன்? నేను ఎట్లా ముందు పోతును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆராதித்த உண்மையுள்ள தேவனை விசுவாசித்து, తన తండ్రి ఆరాధించిన తన దేవుణ్ణి విశ్వాసించి, அவர் வாக்குரைத்ததால் అతను వాకిచ్చిన அந்த நம்பிக்கையில் காலையில் எழும்பி கலப்பையை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். విశ్వాసములో పొద్దునే లేచి తన మడక ఎత్తుకొని పోతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வீட்டில் இருந்த கொஞ்சம் விதையையும் எடுத்துக்கொண்டு போகிறான். ఇంట్లో ఉన్న కొన్ని ఇత్తులని ఎత్తుకొని పోతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. விதைக்கிறான். దాన్ని సల్లుతాడు. எப்படி விதைக்கிறான்? ఎట్లా సల్లుతాడు? மழையை பார்த்து அல்ல, వానని చూసి కాదు, கார்மேகம் பார்த்து அல்ல, ఆ మేఘాలని చూసి కాదు, தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசத்தால் விதைக்கிறான். దేవుడు చెప్పిన మాట మీద విశ్వాసం పెట్టి చల్లుతాడు. எனக்கும் என் அன்பு சகோதரங்களே, మన తండ్రి బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நம்முடைய சூழ்நிலை நமக்கு பாதகமாய் இருக்கும் போது, మన సమయాలు మనకు బాధగా ఉండేనప్పుడును, அங்கதான் நம்முடைய விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கணும். అక్కడదా మన విశ్వాసాన్ని మనము బయట చూపించాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்கு நினைத்திருந்தால் அந்த விதையை வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் பத்திரமா. ఈసాకు తెలిసింటే వాడు ఇత్తులు తన ఇంట్లోనే పెట్టుకుండొచ్చును. இயேசு ஒரு உவமை சொன்னார். యేసు ఒక మాట చెప్పాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாணயம், 3 பேருக்கு நாணயத்தை கொடுத்தார் ஒரு எஜமான். 3 జనాలు ఒక యజమానునికి 3 కాసులు ఇచ్చారు. 5, 2, 1. 5 కాసులు, 2 కాసులు, 1 కాసు. கொஞ்ச நாள் கடந்து எஜமானன் வந்தான். కొన్ని దినాల తర్వాత యజమానుడు వచ్చాడు. 5 நாணயம் வாங்கினவன் சொன்னான், ஆண்டவரே நான் 10 ஆக்கிட்டேன். ఆడు 5 కాసులు తీసినోడు చెప్పాడు, దేవుడా నేను 10 కాసులుగా దాన్ని எஜமானன் చేశాను. சந்தோஷப்பட்டான். యజమానుడు సంతోషపడాడు. 2 நாணயம் வாங்கினவன் சொன்னான், ஆண்டவரே 4 ஆக்கிட்டேன். 2 కాసులు తీసినోడు చెప్పాడు, దేవుడా నేను 4 దాన్ని చేశాను. சந்தோஷப்பட்டான். సంతోషపడాడు. 1 వాంగియవన్ ఒక కాసు తీసినోడు போய் என்ன சொன்னான்? పోయి ఏం చెప్పాడు? ஆண்டவனே, దేవుడా எனக்கு உம்மை பற்றி நன்றாய் தெரியும். నాకు నిన్ని గురించి బాగా తెలుసును. நீர் யாரு? మీరు ఎవరు? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். చల్లని జాగాలో మీరు కోసేవాళ్ళు. ஆமா, நான் நோகாம நுங்கு தின்னணும். నేను నొయ్యకుండా నాకు కావాల్సి పడతాయి. அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீர் அதை விரும்புகிறவர் அல்ல. దాన్ని మీరు ఇష్టపడేవాళ్ళు కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా நல்லா கவனிங்க. గమనించండి బాగా. ఇప్పుడు ஈசாக்கு இங்கு விதைக்கிறது. ఈసాకు ఇక్కడ సల్లేది பஞ்சகாலத்தில் விதைக்கிறான். కష్టకాలములో సల్లతాడు. எந்த ஒரு அறிகுறியும் அவன் கண்டதில்லை. యా ఒక్క గురిను వాడు చూసి, அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு சாதகமாய் இல்லை. వాని సమయాలు వానికి సాధంగా లేదు. அவன் கார்மேகத்தை கண்டு விதைக்க செல்லவில்லை. వాడు ఆకాశాన్ని చూసి సల్లలేదు. ஒன்றே ஒன்று விசுவாசம். ఒకటే ఒక విశ్వాసం. என் ஆண்டவர், என் பிதாக்களுடைய தேவன் சொல்லி இருக்கிறார், அதனால் நான் செய்வேன். ఒకే ఒక విశ్వాసం. నా తండ్రులకు చెప్పిన అదే మాటలో నేను సల్లుతాను. அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நமக்கு எல்லாம் சாதகமாய் இருக்கும்போது விசுவாச வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கும். అన్ని మనకు మంచిదిగా ఉండేనప్పుడు విశ్వాస జీవితం బాగానే పోను, உற்சாகமாய் இருக்கும். సంతోషం అవును. ஆமா, అవును. நம்ம ஆராதனை உற்சாகமாய் మన இருக்கும். ఆరాధనలు బాగున్ను. ஆனால் అవుతే சூழ்நிலை நமக்கு கடுமையாய் பாதகமாய் இருக்கும்போது, సమయాలు మనకు కష్టాలుగా బాధకంగా ఉండేనప్పుడు நான் எப்படி முன்னோக்கி செல்லுவது? నేను ఎట్లా ముందు పోని అవును. அங்குதான் நம்முடைய கிரியை, நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யணும். అక్కడదా మన కిరి అయిన విశ్వాసము పని చేయాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தார். ఈసాకు ఒక మాట ఎత్తాడు. எந்த அறிகுறியும் தென்படாவிட்டாலும் యా గురి నాకు చూడలేదంటేను பஞ்சகாலத்திலும் விதையை நான் விதைப்பேன். కష్టకాలములోనూ నేను ఇత్తులు నేను సల్లుతును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
எத்தனை பேருக்கு விசுவாசம் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? ఎందరికి విశ్వాసం క్రియలు చేసేదానికి ఆయుత్తంగా ఉండారు? ஆமென். ఆమేన్. 50 லட்சத்தை கையில வச்சிட்டு வீடு கட்டுவேன் அல்ல. 50 లక్షలు సేల్ పెట్టుకొని ఇల్లు కడుతునేది కాదు. హల్లెలూయా. హల్లెలూయా. విశ్వాసத்தால், విశ్వాసములో, விசுவாசத்தால், విశ్వాసములో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசத்தால் நாங்கள் கட்டுவோம். విశ్వాసములో నేను కడుతును. விசுவாசம் நம்முடைய சூழ்நிலை நமக்கு பாதகமா இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்க. మన విశ్వాసము మనకు ఎదురుగా ఉండేనప్పుడును మన విశ్వాసాన్ని நம்மிலிருந்து அந்த விசுவாசம் வேலை செய்ய தொடங்கட்டும். మనలో విశ్వాసం అనేది పని చేయాలి. காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஆயுதம் என்னுடைய விசுவாசம் மட்டுமே. అంటే మన జీవితంలో వచ్చే అన్ని కష్టాలని ఎదిరించాలంటే ఒకే ఒక ఆయుధం అనేది విశ్వాసము. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும்போது விசுவாசத்துக்காக ஒரு அதிகாரத்தை வைத்தார். எபிரேயர் 11. దాని నుంచి అపోస్తలుడైన పౌలు రాస్తాడు మనకు విశ్వాసములో బలం ఉండాలనేసి. హల్లెలూయా. హల్లెలూయా. విశ్వాసத்தால் విశ్వాసములో మోసేను, విశ్వాసத்தால் విశ్వాసములో நோவா, விசுவாசத்தால் విశ్వాసములో ஆபிரகாము சொல்லிக்கிட்டே போறார். చెప్పుకుంటేనే పోవచ్చును. கடைசி 12:1க்கு போகும்போது சொல்றார், కొనేలో 12:1కి చెప్తాడు, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் விசுவாசத்தை பயன்படுத்தணும்? யால விசுவாசாన్ని మనం చూడాలా? என்னுடைய சூழ்நிலை எனக்கு பாதகமா இருக்கும்போது, నా సమయాలు నాకు బాధగా ఉండేనప్పుడును நான் ஏன் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்? விசுவாசத்தை. యా ఆయుధాన్ని ఉపయోగించాలంటే విశ్వాసాన్ని. அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் போது என்ன மாறுகிறது? ఆ విశ్వాసాన్ని మనం ఉపయోగించినప్పుడు ఏమి మారుతాయి? ஈசாக்கு அந்த பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். ఈసాకు ఆ కష్టకాలంలోనూ ఇత్తులు చల్లాడు. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்వదిக்க బైబిల్ தொடங்கினார். చెప్తాయి యెహోవా అతన్ని ఆశీర్వదించాడని. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் அவனை ஆசீர்வదిக்க தொடங்கினார். యెహోవాని ఆశీర్వదించేదాన్ని చేశాడు. அதனால தான் பவுல் இங்க எழுதுகிறார், దాని నుంచి పౌలు రాస్తాడు, விசுவாசத்தை துவக்குகிறவரும் ఆరంభించేవాడును முடிக்கிறவருமாகிய ముగించేవాడుగా ఉండే. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நல்லா கவனிங்க, நாம் எனக்காய் கொடுக்கப்பட்ட ஆயுதம் விசுவாசம். నా కోసం ఇచ్చిన ఆయుధం అనేది విశ్వాసము. ஏன் அந்த விசுவாசம் கிரியை செய்கிறது என்றால், ఎలా విశ్వాసం క్రియలు చేస్తాయంటే என்னில் விசுவாசத்தை துவக்கினவர் அவரே. నాలో విశ్వాసాన్ని ఆరంభించింది అతన్నే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. என்னில் அவர் விசுவாசத்தை துவக்கினபடியால் నాలో అతను విశ్వాసించి ఆరంభించింది அவரே அதை முடிக்கவும் செய்வார். అతన్నే దాన్ని ముగించేదాన్ని చేస్తాడు. எனவே அந்த விசுவாசத்தை கொண்டு దాని నుంచి ఆ విశ్వాసాన్ని పెట్టి நீ கிரியை செய்தால் నువ్వు క్రియలు உன்னுடைய చేస్తే சூழ்நிலையை நீர் மேற்கொள்ளலாம். మన సమస్యలన్నీ మనం ఎదిరించినవును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு படகில் வருகிறார், యేసు దోణిలో వస్తాడు, கடல் மேல் நடந்து வருகிறார். సముద్రాన్ని మీద నడిచి వస్తాడు. சீசர்கள் சத்தம் போடுறாங்க, శిష్యులు శబ్దం వేస్తారు. என்னன்னு? ఏమనేసి ஒரு சுவிசேஷகன் எழுதுகிறார், ஆவேசமும். ఒక సువిశేషకుడు రాస్తాడు అనేది ఆవేశం అనేది మనసులో నుంచి இன்னொரு சுவிசேஷகன் எழுதுகிறார், ఇంకొకడు రాస్తాడు பேய்ன்னு சத்தம் போட்டாங்க. పిశాస్ అనేసి శబ్దాలు వేసారంట. ஆமென். ఆమేన్. ஏன்னா நமக்கு ஒரு விசுவாசம், మనకు ఒక విశ్వాసము. நைட்டு நடுராத்திரியில நடக்கிறதெல்லாம் பேய் தான். నైట్ లో నడిచేది అన్ని చూస్తేనే మనకు పిశాసులు గాని తెలుస్తాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கடந்த வாரம் பாஸ்டர் சொன்னது போல, పోయిన వారం పాస్టర్ చెప్పింటారా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அரண்டவனுக்கு ஆமா, భయపడవానికి చూసేదంతా ஊர் பக்கம்லாம் இது சர்வசாதாரணமா நடக்கும். ఊరు పక్కంతా ఇది సాధారణంగా జరిగేది. வீட்டுக்கு பின்னாடி எங்க ஊர் பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல வீட்டுக்கு பின்னாடி எல்லா வீட்லயும் வாழை மரம் நிக்கும். ఇంటి వెనుక అందరు ఇంట్లో అంటిమాన్ నిల్సును. அது ஒரு 2 in 1. అది రెండులో రెండు. குளிக்கிற தண்ணி, నీళ్లు పోసుకునే నీళ్లు, பாத்திரம் கழுவுற தண்ணி, సామాన్లు కడిగే నీళ్లు, இதெல்லாம் போய் சேர்ற இடம். ఇదంతా పోయి ఆడ ఉండే தண்ணி வளமா இருக்கும் எப்பவும். ఎప్పుడు నీళ్లు ఆడ బాగా, அதுல கண்டிப்பா ஒரு வாழை மரம் நிக்கும். దాంట్లో ఒక అంటిమాన్ నిల్సును. இப்போ
சில பிள்ளைங்க நைட்டு பயப்படுவாங்க. இந்த வாழை மரத்துல அந்த உணர்ந்து போன இலை வந்து கீழே கிடக்கும், தொங்கி கிடக்கும், மீதி எல்லாம் நிமிர்ந்து நிற்கும். ఎండిపోయిన సొరుగు అది వచ్చి కింద అట్లే అల్లాడుతా ఉన్న గాలిలో. நைட்டு என்ன ஆகும்னா அந்த சின்ன மெல்லிய காற்று, నైట్ లో సన్నగా గాలి కొట్టును. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. இந்த மெல்லிய காற்று அடிக்கும் போது ఇది సన్న గాలి కొట్టినప్పుడు இந்த உணர்ந்து நிக்கிற அந்த இலை ఎండిపోయిన యాకు அது சர சர சரன்னு ஒரு சவுண்ட கொடுக்கும். సౌండ్ కరక సరన సౌండ్ ఇచ్చును. இந்த பிள்ளைங்க நம்ம ஊர் பக்கம் இப்பதான் எல்லாம் அட்டாச்சு பாத்ரூம் ஆச்சு. முன்னாடி எல்லாம் எங்க ஊர் பக்கம்னா வீடு இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி ஒரு மூலையில ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். ఊర్లంతా ఇప్పుడు కూడా బయట ఒక బాత్రూమ్ బయటదా ఉన్న ఇంటి లోపల పెట్టరు. ఎప్పుడు நாம வீட்டுல இறங்கி வெளியில போய் தான் அந்த பாத்ரூமுக்கு போகணும். మనం ఇల్లు విడిచి దిగి వచ్చి ఆ తర్వాత బాత్రూమ్ పోనవును. హల్లెలూయా 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 ஹல்லேலூயா హల్లెలూయా. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க இந்த வாசப்படியை தாண்டாது. நைட்டு చిన్న బిడ్డలు ఉండేనప్పుడు చిన్న బిడ్డల బాకిలిని దాంటదు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலూயா హల్లెలూయా ஹல்லேலూயா. హల్లెలూయా. என்னுடைய சிறு வயதுல చిన్న వయసులో நான் எப்போ போனாலும் அம்மாவை தட்டி எழுப்புவேன். ఎప్పుడు లేస్తేనో అమ్మని తట్టి లేపుతాము. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా. தூரம் எல்லாம் இல்ல, நாங்க அப்படியே ஜஸ்ட் வெளியில தான். పక్కలనే బయట. ஆனாலும் அந்த கதவு திறக்கணும்னா அம்மா வரணும். ఆ తలుపు తెరియాలంటే అమ్మని లేపుతాము. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా. அப்போ இதே போல சீசர்கள் பயந்தார்கள் பேய். ఇదే తర సీసర్లు భయపడారు పిశాసులని. ஆமென் ఆమేన్. இயேசு வந்து சொல்லுகிறார், యేసు వచ్చి చెప్తాడు, டேய் சிஷ்ய பிள்ளைங்களா, సీసర్లలా பேய் இல்லடா, நான் தான் வந்திருக்கிறேன். పిశాసు కాదు నేనే వచ్చిండేది. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. எவ்வளவு கொடுமை பாருங்க. ఎంత చూడండి, ஆண்டவர் சொல்றார், பேய் இல்லடா, நான் தான் வந்திருக்கிறேன். పిశాసు కాదు నేను దా వచ్చిండేది. உடனே பேதுரு சொல்லுகிறார், తక్షణ పేరు చెప్తాడు, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். మీరంటే నేను మీ దగ్గర వచ్చేదానికి నాకు మాట ఇవ్వండి. ஆமென் ஆமென். அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థము நம்பிக்கை இல்ல, విశ్వాసం అనేది లేదు. வந்திருக்கிறது இயேசுதானா என்று நம்பிக்கை இன்னும் வரல. వాళ్ళు చూసేది యేసుదా అనేది వాళ్ళకి విశ్వాసం లేదు. இயேசு சொன்னார் வா. యేసు చెప్పాడు రాలేసి. பேதுரு நடந்தார். పేతురు లేచి படகுல இருந்து దోణిలోంచి காலை లేచి எடுத்து வைக்கிறார், కాలు ఎత్తి పెడతాడు, நடக்கிறார். నడుస్తాడు. ஆமென் ఆమేన్. ஜாலியா இருக்கு. జాలిగా ఉండి. ஆமென் ఆమేన్. எங்க நடக்கிறாரு? ఎక్కడ నడుస్తాడు? பேதுரு யாரு? పేతురు ఎవరు? மீனவன். మీనులు పట్టేవాడు. மீனவனுக்கு கடல்ல எல்லாம் அத்துப்படி. ఆ సముద్రంలో వానికి సముద్రంలో ఏమేమి அவங்க அந்த காத்தடிக்கிற வேகத்தை பார்த்து நிர்ணயித்து விடுவார்கள், இன்னைக்கு புயல் வரும், காற்று வரும் என்று. గాలిని చూసే వాళ్ళు ఈ బొద్దు ఏం జరిగిపోతాయని వాళ్ళకి తెలిసిపోను. ஆமென் ఆమేన్. குதிச்சிருப்பான், దుమికింటుడు, குளிச்சிருப்பான், దాంట్లో స్నానం చేసింటాడు, எல்லாம் தெரிந்தவன். అన్ని తెలిసినోడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. முதல் முறையாய் ఫస్ట్ బారి இப்ப கடலுக்கு மேல நடக்கிறாரு. ఫస్ట్ టైం సముద్రాన్ని మీద నడుస్తాడు. ஆமென் ఆమేన్. 2 ஸ்டெப் வைக்கிறாரு, கடலை பாத்துறாரு, மூழ்கி போறார். 2 స్టెప్పులు పెడతాడు, తర్వాత సముద్రాన్ని చూసే వాళ్ళకి అట్లే మునిగిపోతాడు. ஆண்டவரே என்னை காப்பாற்றும். దేవుడా నన్ను కాపాడండి. ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி எடுக்கிறார். దేవుడు వాడిని అక్కడి నుంచి చేయి పట్టి లేపెత్తాడు. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, దాని పట్టి లేపే చెప్పే ఒక మాట, ஏன் சந்தேகப்பட்டாய்? ఏ యాల నువ్వు డౌట్ పడావు. ஆமென் ఆమేన్. புரியுதா? நல்ல கவனிங்க. బాగా గమనించండి. சூழ்நிலை அதுதான், மாறவே இல்லை. ఆ సమయం అనేది అదిదా బదలవనవల. நல்ல கவனிங்க, சூழ்நிலை மாறவே இல்லை. ఆ సమయాలు అది మారనే లేదు. புயல் காற்றும் மாறவில்லை, పెద్ద గాలిను మారలేదు. அதே கடல் அலைதான், అదే సముద్రం మారలు నీళ్లుదా, அதே అలైல தான் நிக்கிறான். అదే నీళ్ళు కొట్టే దాంట్లో నిలుస్తాడు. சூழ்நிலை மாறவில்லை, ఆ సమయం మారలేదు. ஆனால் அதில் பேதுரு நடந்தார். దాంట్లో పేతురు నడిచాడు. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையை பார்த்தவுடன் ఇప్పుడు ఆ సమయాల కార్యాన్ని చూసినప్పుడు அதே நீரில் மூழ்க தொடங்குகிறார். అదే నీళ్ళలో మునిగేదానికి చేస్తాడు. இயேசு அவனை திரும்பி கேட்கிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? యేసు వాడిని తిరిగి అడుగుతాడు, ఏంటికి డౌట్ పడావు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேருக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ఆమేన్. ஏன் சந்தேகப்பட்டாய்? ఏంటికి డౌట్ పడావు? என்ன சந்தேகம்? ఏమి ఆ డౌట్ అనేది? பேதுரு அதே கடலில் எல்லா அனுபவம் நிறைந்தவன், అదే సముద్రంలో అన్ని అనుభవాలు ఉండినోడు,
அந்த கடலின் மேல் நடக்கிறான். ఆ సముద్రం మీద నడుస్తాడు. நடந்த பேதுரு నడిచిన ఆ పేతురు கடலை கண்டவுடன் மீண்டும் மூழ்கத் தொடங்குகிறான். సముద్రాన్ని చూసిందనే మునిగిపోతాడు. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? ఏంటికి డౌట్ పడావు? அப்ப காரணம் என்ன? అప్పుడు దానికి అర్థం ఏమి? பேதுரு அந்த சூழ்நிலையை பார்த்து விட்டார். పేతురు ఆ సమయాల్ని చూసేశాడు. நடந்த பேதுருவுக்கு விசுவாசம் முடிந்து போயிட்டு, నడిసిన పేతురుకు విశ్వాసము మునిగిపోయింది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீங்க பல பிரச்சனைகளில் நடந்தவர்கள், మీరు ఎన్నో సమస్యల్లో నడిచినోళ్ళు, நீங்கள் పல சூழ்நிலைகளை மேற்கொண்டவர்கள், ఎన్నో కష్టాలను ఎదిరించినోళ్ళు, நீங்கள் పల பிரச்சனைகளை இதே போல தாண்டியவர்கள். ఎన్నో సమస్యల్ని మీరు దాటుకొని వచ్చినోళ్ళు. ஆனால் இன்றைக்கு உள்ள உங்க சூழ்நிலையை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால், అయితే ఇప్పుడు ఉండే సమయాల్ని మీ వల్ల ఎదిరించేదని కాలేదంటే, ஆண்டவரிடம் பலப்படக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. దేవుడి దగ్గర బలపడవైన ఈ దినం అనేది ఈ పొద్దు. அல்லேலூயா. హల్లెలూయా. பல பிரச்சனைகளை தாண்டியவர்கள், ఎన్నో సమస్యల్ని దాటుకొని பல சூழ்நிலைகளின் மேல் நடந்தவர்கள், ఎన్నో సమయాల మీద నడిచిన பல వాళ్ళు, சூழ்நிலைகளை கடந்து விட்டவர்கள். ఎన్నో కష్టాల్ని మీరు మంచిగా వచ్చిన ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் நடக்க முடியவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த மாற்றம் முன்னில் வரட்டும். అయితే ఇప్పుడు ఉండే సమయాల్లో మీరు నడిని కాలేదంటే దేవుడు చెప్తాడు, ఈ పొద్దు మిమ్మల్ని నడిపిస్తాను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுருவை பார்த்து கேட்டு, ஏன் சந்தேகப்பட்டார்? పేతురుని చూసి అడిగాడు, ఏంటికి డౌట్ పడతావు? காரணம், ఎలంటే அவன் விசுவாசத்தை, அதாவது அந்த தண்ணீரை பார்த்தவுடன் பயந்து விடுகிறான். వాడు తన విశ్వాసం అనేది నీళ్లను చూసి భయపడిపోతాడు. நடந்தவனுக்கு விசுவாசம் இப்போ இல்லை. నడిసిన వాడికి విశ్వాసం అనేది ఇప్పుడు లేదు. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நடந்து விட்டோம். మన జీవితంలో ఎంతనో నడిచిపోతే, ஆனால் అవుతే நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலையை మన జీవితంలో ఇప్పటికి ఉండే సమయాన్ని நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால், దాన్ని ఎదిరించేదానికి కాలేదంటే, என் அன்பு சகோதரங்களை, விசுவாசத்தை கையில் எடுங்க. ప్రీతి సహోదరులారా, విశ్వాసాన్ని శైలెత్తండి. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு போதித்தது அதுதான். యేసుక్రీస్తు తన శిష్యులకు చెప్పింది అదిదా. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து 5000 புருஷ கூட்டத்திற்கு கொடுத்தார். యేసు 5 రొట్టెలను ఎత్తి 5000 పురుషులకు అతను ఇచ్చాడు. அதை செய்வதற்கு முன்னால் దాన్ని చేసేదానికి ముందు இயேசுவிடம் அந்த சீசர்கள் சொன்ன வார்த்தை, యేసు దగ్గర శిష్యులు వచ్చి చెప్పిన మాట, ஐயரே ஜனங்களை அனுப்பிவிடும். అయ్యరే జనాల్ని పంపేయండి. காரணம், ఎలంటే மாலை நேரம் ஆயிற்று. సాయంకాలము సమయం అయిపోయింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று வனாந்தரம், ఒకటి అడవి వనాంతరము, ஜனக்கூட்டம் அதிகம், இவர்களுக்கு அப்பம் கொடுக்க நம்மிடம் இல்லை. జనగుంపు జాస్తి వీళ్ళకి ఇచ్చేదానికి రొట్టెలు మన దగ్గర లేదు. சூழ்நிலை பாதகமாய் இருக்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்லுகிறார்கள். సమయాల్ని పెట్టి వాళ్ళు చెప్తారు. இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, యేసు శిష్యులకు చెప్పించింది, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். విశ్వాసాన్ని చెప్పించినాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு அங்கு அற்புதம் செய்தார். యేసు అక్కడ అద్భుతాలు எங்க చేశాడు. செய்தார் தெரியுமா? ఎక్కడ చేశాడు తెలుసునా? எங்க அற்புதம் நடந்தது? ఎక్కడ అద్భుతాలు జరిగింది? சிறுவனுடைய கரத்திலிருந்து அப்பத்தை வாங்கினார். చిన్నవాడి దగ్గర నుంచి రొట్టెలు తీశారు. இயேசு கையில் எடுத்தார், యేసు తన శైలు ఎత్తారు, ஆசீர்வதித்தார், దాన్ని ఆశీర్వదించాడు. சீசர்களுக்கு அதை శిష్యులకు பங்கிட்டு దాన్ని கொடுத்தார். భాగం చేసి ఇచ్చినాడు. இப்போ ఇప్పుడు எங்க எங்க அற்புதம் நடக்கு தெரியுமா? ఎక్కడ అద్భుతాలు జరుగుతుందంటే, இயேசு சீசர்களுக்கு கொடுத்தது 5 அப்பம். యేసు శిష్యులకు ఇచ్చింది 5 రొట్టెలు. டவுட் இருக்கா? 5 రొట్టెలు. இப்ப சீசர்களுக்கு இயேசு திருப்பி கொடுத்தது எத்தனை அப்பம்? ఇప్పుడు శిష్యులకు తిప్పి ఇచ్చింది ఎన్ని? 5. 5 அப்பம் பீஸ் பீஸா கொடுக்கிறாரு. 5 రొట్టెల్ని ஆனா 12 பேர் இருக்கிறாங்க இல்லையா? దాన్ని పీస్ గా చేసి கண்டிப்பா అందరూ శైలు பிச்சு தான் கொடுத்திருப்பாரு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா டோட்டல் பார்த்தா 5 அப்பம். దాని టోటల్ అంటే 5 రొట్టెలు మాత్రం. இப்போ அத வாங்கிக்கிட்டு சீசர்கள் எங்க போறாங்க? దాన్ని తీసుకొని శిష్యులు ఆడిపోతారు. ஜனங்களுடைய பந்தியில் அமர்த்தப்பட்ட அந்த ஜனங்களிடத்தில் போறாங்க. వాళ్ళు బందీలో కూర్చొని ఉన్న జనాల దగ్గర పోతారు. சீசர்கள் வாங்கும் போது எவ்வளவு வாங்கி இருப்பான்? శిష్యులు తీసినప్పుడు ఎంత తీసింట్రో? ஒரு ஆளுக்கு அரை அப்பம் கூட கிடையாது. ఒక మనిషికి అర్థం కూడా వచ్చినది రొట్టెలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா அரை வைக்கணும்னா 6 வேணும். దాని
సగం చేయాలంటే 6 రొట్టెలు அப்ப కావాలి. அரை அப்பம் கூட கிடையாது ஒரு ஆளுக்கு. అప్పుడు అర్ధం రొట్టెలు కూడా వాళ్ళ దగ్గర இந்த அரை அப்பத்தையும் கொண்டு சீசர்கள் போறாங்க. ఆ అర్ధ అప్పనే రొట్టెలు తీసుకొని శిష్యులు పోతారు. பந்திக்கு போறான். బందిలో కూసొని நாம ஒரு வேலை செய்வோம். మనం ఒక పని చేస్తాము. ஆமென். ఆమేన్. இப்ப தயிர் பச்சடி கடைசி பந்திக்கு கம்மியாச்சு. ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கு. పచ్చడి తక్కువైపోయా లాస్ట్ బందికి. நம்ம சகோதரிங்க என்ன செய்வாங்க தெரியுமா? మన సహోదరులు ఏం చేస్తారు? அது வேற சகோதரிங்க. எங்க சகோதரிங்க இன்னும் அட்வான்ஸ்டு. குடுக்கறதே இல்ல, மொத்தமா எங்க வச்சிடுறது? கபோர்டுக்கு உள்ள வச்சிடுறது. ఇచ్చేనే లేదు, దాన్ని పూర్తిగా ఎత్తి కబోర్డ్ లో పెట్టుకునేసేది. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? అడిగితే ఏం చెప్తారు? பத்தாது பாஸ்டர், మనకు సాలదు, 50 பேர் இருக்கிறான், 50 మనుషులు ఉన్నారు, குடுக்க பத்தாது, ఇచ్చేదానికి సాలదు, அதனால இருக்கிறத அப்படியே உள்ள வச்சிடுறது. దాని వల్ల ఉండేదాన్ని అట్లనే లోపల పెట్టేసేది. அல்லேலூயா. హల్లెలూయా. கல்யாண பந்தியில ஒரு சம்பவம் நடக்கும். పెండ్లి బంతిలో ఒక సంభవాలు జరుగును. என்ன செய்திருவாங்க? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். సింపుల్ గా దాంట్లో కొంచెం தயிர் பச்சடியை மோர் பச்சடி ஆக்கிடுவாங்க. అమ్మ పెరుగు అనేదాన్ని మజ్జిగ చేసేస్తారు. ஆமென். ఆమేన్. கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு, కొంచెం నీళ్లు, దాని తర్వాత కొంచెం ఉప్పు వేస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி நமக்கு சமாளிச்சிருவோம். ఇట్లా మనము దాన్ని రెడీ ஆனா చేస్తాం. சீசர்கள் அரை அப்பமும் இல்ல, அந்த ஒரு சொற்ப அந்த அப்பத்தை கொண்டு இப்ப பந்திக்கு போறான். ఆ చిన్న రొట్టెలు ఎత్తుకొని తన బందిలో ఉండే వాళ్ళు దొరికిపోతారు. ஆமென். ఆమేన్. தோல்ல இருந்துச்சு, భుజాన్లో ఉండింది, இப்ப கீழே இறக்குனா ఇప్పుడు కింద దింపితే என்ன ஆகுது? ఏమైంది? கூட நிறைஞ்சிருக்கு. గంప నిండిపోయిండాయి. ஆமென். ఆమేన్. இதே சீசர்கள் தான் இயேசுவின் கரத்திலிருந்து அந்த அப்பத்தை வாங்கினாங்க. ఇదే శిష్యులుదా దేవుని దగ్గర నుంచి చేయలో అప్ప రొట్టెని తీశారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ இயேசு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாருங்க. యేసు ఎంత మంచిదిగా వాళ్ళకి చెప్పిస్తాడు చూడండి. அவர்களுடைய சீசர்களுடைய கரத்தில் வைத்துதான் அப்பம் பெருகுகிறது. సీసర్లు ఒక చేతిలోంచిదా రొట్టెలు అనేది పెరిగింటాయి. இயேசுவின் கரத்தில் பெருகவில்லை, యేసు శైలంచి అది పెద్దది అవ్వలేదు. சீசர்களுடைய கரத்தில் தான் அப்பம் பெருகுகிறது. సీసర్లు శైలో ఎప్పుడు పోయినో అప్పుడుదా అది పెరిగి. ஆண்டவர் இயேசு செய்தது ஆசீர்வதித்தார். యేసు చేసిన దాన్ని వాళ్ళు ఆశీర్వదించాడు. ஆமென். ఆమేన్. இவர்கள் கொண்டு பந்திக்கு கொண்டு போகும்போது கூடைய கீழே இறக்குனா கூட நிறைய அப்பம் బంది దగ్గర పోయినప్పుడు గంపని దింపేనప్పుడు ఆ గంప எடுத்து నిండుకుంటాయి. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. దాన్ని ఎత్తి అందరికి ఇస్తానే நல்லா ఉన్నారు. கவனிங்க. இப்ப எடுத்து கொடுக்கிறது யாரு? ఇప్పుడు ఎత్తి ఇచ్చేది ఎవరు? அதே சிஷ்யன். వాళ్ళు సీసర్లే. இப்போ கூட யார் கையில இருக்கு? ఆ గంప ఎవరి చేతిలో ఉండాలి? சிஷ்யனுக்கு கையில. వాళ్ళు సీసర్ శైలో. கையில இருக்கிறதும் குறையல்ல, శైలో ఉండేదేనో తగ్గలేదు, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பந்திக்கு. ఇస్తానే ఉండారు బంతిలో. இது எல்லாம் விசுவாசத்தில் கண்டவர்கள். ఇది అన్ని విశ్వాసంలో చూసినోళ్ళు. இத முடிச்சிட்டு தான் அங்க போறான் படகுல. దాని తర్వాతదా ఇది ముగించిన அதனால தான் இயேசு அங்கு கோபப்படுகிறார். దాని నుంచిదా యేసు ఆడ కోపపడతాడు. ஆமென். ఆమేన్. நல்லா கவனிங்க. சூழ்நிலை பாதகமா இருந்தபோது సమయాల్లో మనకు పాదకంగా ఉన్నప్పుడు కూడా சீசர்கள் கரத்தின் மூலம் அற்புதத்தை செய்ய வைத்த தேவன், సీసర్లు శైలు అద్భుతాలు చేసిన దేవుడు, கடலில் பேதுருவை கொண்டு கடலில் நடக்க வைத்த தெய்வம், సముద్రం మీద పేతురుని నడిపించిన దేవుడు. ஆனால் பேதுரு கடலை பார்த்தவுடன் மூழ்கத் தொடங்கி விடுகிறான். అయితే పేతురు సముద్రాన్ని చూసిందనే మునిగిపోతాడు. ஆமென். ఆమేన్. பேதுருடைய விசுவாசம் அங்கு தடுமாறுகிறது. పేతురు విశ్వాసం కూడా తట్టుమారుతాయి. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் விரும்புவது, దేవుడు యేసు మన దగ్గర ఇష్టపడేది, உன்னுடைய சூழ்நிலை பாதகமாய் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையை ఈ సమయం పాదకంగా ఉండేనప్పుడు இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தால் நீ மேற்கொள்ள வேண்டும். యేసుక్రీస్తుని పట్టుకునే పట్టులో నువ్వు గట్టిగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு மூழ்கினார், పేతురు మునిగిపోయాడు. இயேசு கரம் பிடித்து தூக்கினார். యేసు అతని చెయ్యి పట్టి ఎత్తాడు. நான் ஏற்கனவே சொன்னேன், மீண்டும் இயேசுவும் பேதுருவும் இப்போ கடல் மேல் நடந்தார்கள். మళ్ళా పేతురును యేసును ఆ సముద్రం మీద నడిచారు. ஆமென். ఆమేన్. அது பைபிள்ல இல்ல, అది బైబిల్లో లేదు. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் படகில் ஏறினார்கள். అయితే వేదం బైబిల్ చెప్తాయి వాళ్ళు ఆ బోట్లో ஏறணும்னா என்ன செய்யணும்?
ఆ ధోనిలో நடக்கணும். ఎక్కాలంటే నీళ్ళ మీద నడియల్ల. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கற்றுக் கொடுத்தது பேதுருவுக்கு அதத்தான். యేసుకు పేతురుకు చెప్పించింది యేసు అదినే. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு உற்சாகம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். అన్ని బాగుపోతా ఉన్నప్పుడు మనకు విశ్వాసం ఉన్ను. ஆனால் சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கும்போதுதான் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யணும். సమయాలు పాదకంగా ఉండేనప్పుడు దా మన విశ్వాసం క్రియాలు చేయాలా. இது எப்படி நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர். దేవుడు యేసుక్రీస్తు దా మన విశ్వాసాన్ని ఆరంభించినవాడు. அவரே நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ఆతన్నే మన విశ్వాసాన్ని ముగించేవాడుగా ఉన్నాడు. எனவே அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்க வல்லமை உள்ளவருமாகிய அவரை பற்றுகிற விசுவாசத்தை விடாமல் இருந்தால் என் வாழ்க்கையில் இடையில் வருகிற எந்த கடுமையான சூழ்நிலையையும் என்னால் மேற்கொள்ள முடியும். ఆదిను అందముగా ఉండే మన దేవుడు అన్ని సమయాల్లోనూ మన జతలో ఉండేవాడు. దాని గురించి మనం చింతపడకూడదు. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்குக்கு எல்லாம் பாதகமாயிருந்தது. ఈసాకుకు అన్ని பாதகంగానే ఉండింది. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தில் விதை விதைத்தார். దేవుడు చెప్పిన మాట మీద విశ్వాసం పెట్టి ఇత్తుని చల్లాడు. விசுவாசத்தால் தன்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்றி அமைத்தார். విశ్వాసంలో తన సమస్యలను వాడు మార్చి అమించాడు. எந்த தேசம் பஞ்சத்தில் கிடந்ததோ యా దేశం కష్టాల్లో அதே பஞ்சம் உள்ள தேசத்தில் అదే కష్టమైన దేశం ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தார். అదే దేశంలో ఈసాకు 100 అంతు వాడు కోశాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 రాజాలు పుస్తకము 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். 4వ అధికారము 30వ వాక్యము. 2 రాజాలు ஆமென். போதும் போதும். அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு எலிசா இருக்கிறார். ఇక్కడ ఎలీసా ఉన్నాడు. எலிசா ஒரு இடத்துக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார். ఎలీసా గ్రామ సేవకు పోతాడు. ஆமென். ఆమేన్. சுனேமியா பட்டணத்தில் సునేమియా పట్టణానికి அந்த பட்டணத்தில் போகும்போது ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ఒక పట్టణానికి పోయినప్పుడు ఒక స్త్రీ అని అతన్ని தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறான், తన భర్త దగ్గర చెప్తాయి, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனிதர் అప్పుడప్పుడు మన దగ్గర தேவ వచ్చే மனிதன் మనిషి பரிசுத்தவான் என்று காண்கிறேன். దేవుని మనిషి పరిశుద్ధమైనోడుగా నేను చూస్తాను. ஆமென். ఆమేన్. அப்ப அவருக்கு ஒரு அறையை கட்டி கொடுக்கறாங்க மேல. అప్పుడు అతనికి ఒక రూమ్ పైన కట్టిస్తారు. எலிசா ஊழியத்தின் நிமித்தம் இந்த பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் தான் தங்குகிறார். ఎలీసా ఈ పట్టణానికి సేవకు వచ్చినప్పుడంతా ఆ రూమ్ లో పోయి అతను విశ్రామం చేస్తాడు. இப்போ ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரனிடம் எலிசா கேட்கிறார், ఒక బారి తన పని మంచి దగ్గర ఎలీసా అడుగుతాడు, நம்ம இவ்வளவு இந்த ஸ்திரீ கவனிக்கிறாளே, இவளுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது கண்டுபிடி. ఈ స్త్రీ ఇంతగా మనల్ని బాగా చూస్తాయే, ఈ అమ్మకి ఏమి తన జీవితంలో కొరత ఉన్నాయి. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவனே, అప్పుడు ఆ పని మంచి చెప్తాడు, நம்மை దేవుడా நடத்துகிற இந்த ஸ்திரீ, நம்மை போஷிக்கிற இந்த ஸ்திரீயானவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. మనల్ని పోషించే ఈ అమ్మకు బిడ్డ భాగ్యం లేదు. அப்ப ஒரு முறை எலிசா அந்த ஊழியத்தை முடித்து திரும்பி போகும்போது அவளை ஆசீர்வதித்து விட்டு போகிறான். ఒక బారి ఎలీసా ఆ సేవ ముగించిన తర్వాత ఆయమని ఆశీర్వదించేసి పోతాడు. ஆமா, அடுத்த உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குழந்தையை பெறுவாய். నెక్స్ట్ కాలంలో నువ్వు ఒక బిడ్డని పుడుతువు. அதே போல் குழந்தை கிடைக்கிறது. అదే తర ఆ బిడ్డను దొరుకుతాయి. குழந்தை கொஞ்சம் வளருகிறது. బిడ్డ కొంచెం పెరుగుతాయి. திடீரென்று ஒரு நாள் அந்த குழந்தை வியாதிப்பட்டு மரித்து விடுகிறது. తక్షణ ఒక దినము ఆ బిడ్డ వ్యాధి పడేలు చచ్చిపోతాయి. ஆமென். ఆమేన్. ஓடி கணவனிடம் போகிறாள், நான் தேவ மனிதனை பார்க்க பர்வதத்துக்கு போகணும், எனக்கு கழுதை ஆயத்தப்படு. పరిగెత్తిపోయి తన భర్త దగ్గర చెప్తాయి, నాకు ఒక గాడిదని ఆశ చేయండి, నేను దేవ మనిషిని దగ్గర పోవాలా. அவன் ஆச்சரியமா பார்க்கறான், இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது. ఆశ్చర్యంగా చూస్తాడు, ఈ పొద్దు అమావాస్య లేదు. ஆமென். இந்த పోయిన తక్షణ தேவ అడుగుతాయి, மனுஷனே, దేవుని మనిషి, நான் என்னைக்காச்சும் எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்டனா? నే ఎప్పుడు இந்த வார்த்தை சொல்றா பாருங்க. ఎప్పుడు ఆ అమ్మ ఈ మాట చెప్తా చూడండి. இவன் வேலைக்காரனை அனுப்புகிறான், என்னுடைய கோலை கொண்டு வை. వీడు పని మంచిని అనుపుతాడు, నా కట్టెత్తుకొని పెట్టు. அப்ப அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், అప్పుడు ఆ స్త్రీ చెప్తాయి, நான் உம்மை விடுவதில்லை. నేను నిన్ను విడిసేలేదు. ஆமென். ఆమేన్. இந்த வேலைக்காரன் கோல் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ఈ పని మంచి కట్ట అనేది అంతా నాకు எனக்கு కావాల్సింది. என் புள்ள வேணும். నాకు నా బిడ్డ కావాలా. உம்மை நான் சும்மா விட மாட்டேன். నిన్ను నే ఊరికే ఉడిను. உம்மிடம் நான் கேட்கல. నీ దగ్గర నేను అడగలేదు.
ஆமென். ఆమేన్. உங்ககிட்ட நான் கேட்கல, నీ దగ్గర నేను நீர் అడగలేదు, ஆசீர்வாதத்தை தந்தீர். నీరు ఆశీర్వాదాన్ని ఇచ్చారు. நான் அந்த குழந்தையை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டேன், ఆ బిడ్డని ఆశీర్వాదంగా తీసుకొని வளர்த்தேன், పెరిగించాను. பிள்ளை வளர்ந்தது. బిడ్డ పెరిగింది. ஆனால் இன்றைக்கு மரித்து விட்டது. అవుతే ఇప్పటికి చచ్చిపోయింది. எனக்கு அந்த பிள்ளை வேண்டும். నాకు ఆ బిడ్డ కావాలా. அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனுக்கு கூட தெரியாது மரித்தது. తన భర్తకు కూడా తెలియదు బిడ్డ చచ్చిండేది. அவ சொல்லவே இல்ல. ఆ అమ్మ చెప్పనే లేదు. அல்லேலூயா. அல்லேலூயா. அவளுடைய ஒரே நோக்கம், ఆ అమ్మ ఒక్క గురి, என் பிள்ளை வேணும். నాకు బిడ్డ కావాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கியாசி ஓடி போய் வைக்கிறான், కియాసి పరిగెత్తిపోయి పెడతాడు. ஒண்ணும் நடக்கல. ఏమి జరగలేదు. ஆனா எலிசா பின்னாடியே போகிறா, எழும்பி போகிறா. ఎలిసా లేసి వెనకే పోతాడు. என்னாச்சு? ఏమైంది? மரித்து போன அந்த குழந்தை உயிர் பெற்றது. చచ్చిపోయిన ఆ బిడ్డ ప్రాణంతో లేస్తాయి. அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள். ఆ అమ్మ తీసుకొనింది. காரணம் என்ன தெரியுமா? అంటే ఏమంటే తెలిసిన, இது எப்படி நடக்கும் என்று அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. ఇది ఎట్లా జరుగుననేసి ఆ అమ్మ ఒక తక్షణం కూడా తెలియలేదు. செத்தாச்சி, புருஷனுக்கு சொல்லி அனுப்பணும், చచ్చిపోయింది, ஆமா, భర్త பாட చెప్పాలా, கட்டணும், దానికి రెడీ చేయాలా, அவனுக்கு சொல்லணும், இவனுக்கு சொல்லணும், వానికి చెప్పాలా, వీనికి చెప్పాలా, நிறைய காரியம் இருக்கு. చాలా కార్యాలు ఉన్నాయి. ஆனால் అవుతే அந்த கடுமையான சூழலில் கூட కష్టమైన సమయాల్లో కూడా அவளுடைய விசுவாசம் ஒன்றுதான், எனக்கு என் பிள்ளை உயிரோட வேணும். ఆ విశ్వాసం అనేది ఒకటిదా, నా బిడ్డ నాకు ప్రాణంతో కావాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவளுடைய அந்த வைராக்கியத்தை எலிசா பார்த்தவுடன் எழும்பி புறப்படுகிறான். ఆ అమ్మ విశ్వాసాన్ని లేసి ఎలిసా లేసి அந்த ఎలబడతాడు. ஸ்திரியோடு சென்று స్త్రీతో அந்த పోయి குழந்தையை உயிர்ப்பிக்கிறான். ఆ బిడ్డని ప్రాణంతో లేపుతాడు. என் அன்பு சகோதர சகோதரிகளே, సహోదర సహోదరుల நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நாம் என்ன செய்ய வேண்டும்? మనం ఏం చేయాలా? நம்முடைய சூழ்நிலையும் ஒருவேளை பாதகமாய் இருக்கலாம், கடுமையானதாய். మన సమస్యలు కష్టాలు మనకు కష్టంగా ఉండొచ్చు. நம்மை சோர்வுபடுத்துகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். మనకు సుస్తయ్యే సమయాల్లోనూ రావచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் சில நேரத்தில் அப்படியே தளர்ந்து போய் இருக்கலாம். కొన్ని సమయాల్లో కొందరు అట్లే పడిపోయి ఉండొచ్చును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எலியாவை போல ఏలియా తరా சூறை செடியின் கீழே போய் செத்தா போதும் நினைக்கலாம். ఆ చెట్టు కింద పోయి పడి సస్తే చాలు అనుకొని ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் நமக்கு நம்மிடம் எதிர்பார்ப்பது, దేవుడు మన దగ్గర ఎదురు చూసేది, நீ விசுவாசத்தை வைத்தால் போதும், கிரியை செய்வது நானாய் இருக்கிறேன். నువ్వు విశ్వాసం పెడితే చాలు, క్రియాలు చేసేది నేనుగా அதான் ఉంటా. பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் పౌలు చెప్తాడు, முடிக்கிறவருமாகிய విశ్వాసాన్ని రెడీ చేసేవాడును దాని అంతం இயேசு చేసేవాడు கிறிஸ்து. యేసు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே దాన్ని அவர் நம்மிடம் விரும்புவது, మన దగ్గర ఆశపడేది, பேதுருவே உன்னிடம் ஆண்டவர் விரும்புவது, நீ விசுவாசத்தில் இறங்கி நட. పేతురు నీ దగ్గర దేవుడు విశ్వాసించేది, లేచి నడి. கடல் உன்னை மூழ்கடிக்காமல் இருக்க வேண்டிய செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. సముద్రం నిన్ను మునిగి పెట్టకుండా ఉండేది కార్యాలు చూసేది నేను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உன்னுடைய சூழ்நிலை உனக்கு விரோதமாய் இருக்கும்போது, నీ సమయాలు నీకు విరోధంగా ఉండేనప్పుడు కూడా நீ அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை. నీ విశ్వాసాన్ని ఉపయోగించేది నీ పని. ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றி உன்னை ஜெயிக்க வைப்பது என்னுடைய வேலை. అయితే సమయాల్ని మార్చి నిన్ను జయంగా చేపించేది దేవుడు కార్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது, దేవుడు మన దగ్గర ఇష్టపడేది, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் பாதகமாய் அமையும் போது మన సమయాలు మనకు పాదంగా సాధంగా நம்முடைய விசுவாசம் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கணும். మన విశ్వాసం అనే ఆ ఆయుధాన్ని మన శైలి ఎత్తాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. இது என்னால் இனி செய்ய முடியாது, சூழ்நிலை பாதகமாய் இருக்கிறது, ఇది ఇంకా నా వల్ల చేయను కాదు, ఈ సమయాలు నాకు కష్టంగా ఉన్నాయి, இனி முன்னோக்கி நடக்க முடியாது என்று நினைக்கும் போது ఇంకా ముందు నడిని కాదు అని తెలిసేనప్పుడు விசுவாசத்தால் நீ ஒரு அடி எடுத்து வை. విశ్వాసములో ఒక స్టెప్ ఎత్తి పెట్టు. ஆண்டவர் மூழ்கடிக்க விட மாட்டார். దేవుడు నిన్ను మునిగిపోయేదానికి ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை முடித்து வைப்பார். దేవుడు నీ విశ్వాసాన్ని ముగించి పెడుతుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் என்றால் ఒక కార్యము స్టార్ట్ చేస్తామంటే விசுவாசத்தில் தொடங்குங்க. విశ్వాసంలో ఆరంభించండి. ஆமென். ఆమేన్. எல்லாம் கையில வந்ததுக்கு அப்புறம் வீடு கட்டலாம்னா நடக்காது. అన్ని శైలి వచ్చిన తర్వాత ఇల్లు కడతామని కాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా.
அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் எனக்கு சரிப்படுத்தி வைத்து விட்டுதான் நான் இதை செய்வேன்னா நடக்காது. అన్ని సరిచేసి పెట్టిదా తర్వాత చేస్తాననేది కాదు. ஆண்டவர் நம்மிட விரும்புவது దేవుడు మన దగ్గర ఆశపడేది இருப்பதை கொண்ட விசுவாசத்தில் துவக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ఉండేదాన్ని పెట్టి విశ్వాసములో ఆరంభించండి, రెడీ చేయండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்கிடம் ஆண்டவர் விரும்பியது ఈసాకు దగ్గర దేవుడు அவன் ఇష్టపడింది. விசுவாசத்தில் இந்த பஞ்சகாலத்தில் இறங்கி புறப்படணும், విశ్వాసములో కష్టకాలములో దిగి ఎలబారల్లా, விதைக்க புறப்படணும். సల్లేదానికి ఎలబారల్లా. ஆமென். ఆమేన్. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். దేవుడు ఆశలు పడేది అదే. எனவேதான் దాని నుంచిదా ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். దాని నుంచిదా వాని విశ్వాసాన్ని పెట్టి దేవుడు 100 ఆస్తో ఆడిని ఆశీర్వదించాడు. எதையும் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமைந்த பிறகு தொடங்கலாம் செய்யலாம் என்று இருந்து விடாதுங்க. ఏంటినో మన సమస్య సాధకాలు మనకు బాగా వచ్చినని చేయదండి, அது நடக்காமலே போய்விடும். అది నడికడ పోయిస్తుంది. விசுவாசத்தில் தொடங்குங்க, విశ్వాసములు చేయండి, விசுவாசத்தை பயன்படுத்துங்க. విశ్వాసాన్ని ఉపయోగించండి. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார். దేవుడు ఆరంభించే దాంట్లోనూ ముగించే దాంట్లోనూ మనకు జతలో ఉండి మనల్ని నడిపిస్తాడు. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தெய்வம் ఈసాకుని 100 హస్త ఆశీర్వదించిన దేవుడు நம்மையும் ஆசீர்வதிப்பார். మనల్ని ఆశీర్వదిస్తాడు. விசுவாசமுள்ள பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசத்தில் துவங்குங்க, విశ్వాసములో ఆరంభించండి, விசுவாசத்தில் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுங்க. విశ్వాస సమయాలను ఎదిరించండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார். దేవుడు మీ జతలో ఉంటాడు. அவர் நம்முடைய விசுவாசத்தை முடித்து வைப்பார். ఆత్మ మన విశ్వాసాన్ని ముగించి கண்களை పెడతాడు. மூடலாம். కండ్లు మూసుకోండి. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி. ఈ మంచి సమయానికి స్తోత్రాలు. ஆண்டவரே, నానా விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். విశ్వాసాన్ని గురించి చూశాము. எங்கள் சூழ்நிலைகள் మా సమయాలు எங்களுக்கு பாதகமாய் இருக்கலாம், మాకు కష్టాలుగా ఉండొచ్చును, எங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம். మాకు విరోధంగా ఉండొచ్చును. ஆனால் అవుతే இன்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ఈ వద్దు విశ్వాసిస్తాం, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், విశ్వాసిస్తాము, அந்த విశ్వాసத்தை பயன்படுத்துகிறோம். ఆ విశ్వాసాన్ని ఉపయోగిస్తాము. எங்கள் பாதகமான சூழ்நிலையை சாதகமாய் மாற்ற మా కష్టమైన సమయాల్ని మంచిదిగా మార్చే எங்கள் விசுவாசத்தால் மட்டுமே முடியும். మా విశ్వాసంలో మంచి అవును, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். మేము దాన్ని విశ్వాసిస్తాము. ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ఒవ్వొరు அந்த బిడ్డలను விசுவாசம் உண்டாகட்டும். ఆ విశ్వాసాలు ఉన్ని பேதுருவை நீர் கடிந்து கொண்டீர், పేదరుని మీరు కష్టపడారు, அற்ப விசுவாசியே என்று சொன்னீர். అల్పమైన విశ్వాసే ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டீர். ఏంటికి డౌట్ పడావా? அந்த வார்த்தை எங்களை பார்த்து நீர் கேட்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ఆ அப்பா. మాట మమ్మల్ని మీరు చెప్పేదానికి మనం ఉండము. அந்த வார்த்தை எங்களை பார்த்து நீர் கேட்க நாங்கள் அனுமதிக்க ఆ மாட்டோம். మాట మీరు మమ్మల్ని చూసి అడిగేదానికి మేము ఉండము. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து நடப்போம் அப்பா. విశ్వాసంతో మిమ్మల్ని చూసి నడుస్తాము. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డలను அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள் விசுவாசத்தால் அவர்கள் சுதந்தரிப்பார்களாக. వాళ్ళకి పెట్టిన మంచిదాని విశ్వాసములో వాళ్ళు తీసుకొని இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. యేసుక్రీస్తు నామములో ఆశీర్వదించి ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. ஆமென். ஆமென். நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அந்நாள நினைச்சவர், ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அந்நாள நினைச்சவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால
சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே. ஆமென். தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவர் கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவர் தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால. ஆமென். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவர் தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவர் தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். ஆமென். நல்ல சந்தோஷமா. உங்க அன்புக்கு முன்னால